இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு தான். அதை கேட்டு கேட்டு நான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு பையனா போயிடலாமான்னு தோணுது சார் எனக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு? அப்பாக்கு செல்ல மகள் அப்படிங்கிற பெயர்ல இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துது? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. ஒரு வாட்டி நான் பாத்துட்டு இருக்கும்போது அவ மூஞ்ச உம்முன்னு வச்சிருந்தா. எங்க அப்பா வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டாரு. ஏய் செங்கோடா, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்க மாமா. இவன் ரிமோட்டே தர மாட்டேங்கிறான், ஓவரா பண்றாப்பா அப்படின்னு தான் சொன்னான். ரிமோட்டை எடுத்து இப்படி தூக்கிட்டு ஒப்புன்னு தரையில போட்டாரு. எங்க அப்பாலாம் ஒண்ணு கீழே போடல, ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து புடுங்கும் போது அது கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ரிமோட் இப்படியே சார் உடையும். இங்க பாருங்க. நான் பாத்துட்டு இருந்தேன், அப்ப வந்துட்டு புடுங்கி புடுங்கி பாத்துட்டு இருந்தேன். எங்க அப்பா வாங்குனாங்க, விழுந்தது. அப்பாவாலதான் உடையல. நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. ஒண்ணுதான் நம்ம வீட்டு இளவரசி தம்பி 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 நல்ல தம்பி தான். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். தம்பிக்கு லோடு மேன் சார் பேரு. நான் தான் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வரணும் அவங்களுக்குலாம். ஏய் பொம்மா, அம்மடி, நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. இல்ல சார், அப்புறம் தம்பின்னு எதுக்கு இருக்கான், எடுத்துட்டு வரட்டும்ல. தம்பி நாளை பின்ன இன்னொரு ஒரு வீட்டுக்கு போறோம், அது வரைக்கும் புள்ள பாத்துக்கிட்டுமே நல்லா. ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல. அதுதான் அந்த இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு தான். அதை கேட்டு கேட்டு நான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு பையனா போயிடலாமான்னு தோணுது சார் எனக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? எனக்கு வீட்டோட மாப்பிள்ளைய பாருங்க, நான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு பையனா போயிடுறேன். என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே, வீட்ல என்னென்ன வேலை நீங்க செய்வீங்க, என்னென்ன வேலை அவங்க பண்ணுவாங்க? சமையல் வேலை முக்கால்வாசி நான் தான் சார் செய்யறேன். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சுட்டு குத்தலு. அவங்க பாப்பாங்க அது, அவ்வளவுதான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பைக் ஓட்டி கீழே விழுந்தான் ஒரு வாட்டி. இந்த மாதிரி பையன் ஊன்ட்டானா, பைக்குக்கு என்னாச்சுன்னு கேட்டாரு சார். மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. பைக்குக்கு என்னாச்சுன்னு கேட்டது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு, அப்போட்டு பெரட்டி பெரட்டி எடுக்கிறாரு சார் என்ன. அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு 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 நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். நான் தான் பையனை நேரா பாக்குறேன். அவனுக்கு என்னாச்சுன்னு கண்ணு தெரியாது எனக்கு. டேமேஜ் வந்து பைக்குக்கு அதிகமா இருக்கு, அவனுக்கு கம்மியா இருக்கு. எது டேமேஜ் அதிகமா இருக்கு அதுதான் சார் கேட்பாங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.